தெலங்கானா தொடர்பாக டெல்லியில் முகாமிட்ட ஆதரவு மற்றும் எதிர்ப்பு குழுவினர் அடிதடியில் இறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தெலங்கானா மசோதா பார்லிமெண்டின் நடப்பு தொடரில் தாக்கல் செய்யப்படக்கூடும் என்பதால் ராயலசீமா, கடலோர ஆந்திராவை உள்ளடக்கிய சீமாந்திராவைச் சேர்ந்த அனைத்து கட்சிகளின் தலைவர்கள் டெல்லியில் திரண்டுள்ளனர். அதேபோல தெலுங்கானா மசோதாவை நிறைவேற்ற வலியுறுத்துவதற்காக அந்த மண்டலத்தைச் சேர்ந்த தலைவர்களும் தலைநகரில் கூடியுள்ளனர். இரு தரப்பினருமே டெல்லியில் உள்ள ஆந்திர பவனில் கூடினர். புதனன்று பார்லிமெண்ட் கூடுவதை முன்னிட்டு இரு தரப்பினரும் தத்தம் கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு கட்டத்தில் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் தள்ளிவிட்டுக் கொண்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் தலையிட்டு இரு தரப்பினரையும் சமரசப்படுத்தினர். ஆனாலும் இரு தரப்பினரும் தொடர்ந்து தெலுங்கானா, ஒருங்கிணைந்த ஆந்திர கோஷங்களை முழங்கிய வண்ணம் இருந்தனர். பிறகு ஆந்திர பவனுக்கு வெளியே இரு தரப்பினரும் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். The AP reorganization bill, which has been rejected by the Andhra Pradesh Legislative Assembly, cannot be introduced in this parliament. It is against the wishes of the majority people of Andhra Pradesh. This great nation cannot be broken into pieces. This cannot be disintegration of India cannot be taken. All the parties have to look what is. இந்த பரபரப்புக்கிடையே முதல்வர் கிரண்குமார் ரெட்டி சீமாந்திராவைச் சேர்ந்த அமைச்சர்களுடன் ஜந்தர் மந்தரில் தர்ணா போராட்டத்தை துவக்கினார். ஒருங்கிணைந்த ஆந்திராவை வலியுறுத்தி நடக்கும் இப்போராட்டத்தில் சீமாந்திரா எம்எல்ஏக்களும் பங்கெடுத்தனர். கிரண்குமாரின் தர்ணாவுக்கு போட்டியாக தெலுங்கானா மசோதாவை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆந்திர அமைச்சர் கீதா ரெட்டி ராஜ்காட்டில் தர்ணா போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளார். தெலுங்கானா தனி மாநிலத்தை உருவாக்கும் ஆந்திர மறுசீரமைப்பு மசோதாவை கடந்த வாரம் ஆந்திர சட்டசபை நிராகரித்து தீர்மானம் நிறைவேற்றியது குறிப்பிடத்தக்கது.